மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கிற யுத்தமானது பிரித்தானியாவுக்கு எந்த விதத்திலையுமே சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். அதுல நாங்க தலையிட போறதே இல்லை அப்படின்றத யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் சொல்லியிருந்தார். ஆனா தொடர்ச்சியாக ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவு காரணமாக யூகே இதுல மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில முதன்முறையாக பிரித்தானியா இந்த யுத்தத்தில் ஒரு மத்தியஸ்தராக இறங்குவதற்கான தீர்மானங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. யூகேல ஒரு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏராளமாக பலரும் சொல்லி இருந்த ஒரு விஷயம் இப்போ மறுக்கப்பட்டிருக்கு. இதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் என்ன? எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவுல ஐரோப்பாவினுடைய பல நாடுகளும் இந்த யுத்தத்தால மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்க போறாங்க. இந்த சிக்கல் என்ன? 2028ஆம் ஆண்டுல இருந்து யூகேல வீடு வாங்குறது இல்ல வீடு கட்டுறதுலையும் புதிய சட்டங்கள் இந்த யுத்தத்தை வச்சு கொண்டு வரப்பட போகிறது. லண்டன்ல ஆம்புலன்ஸை குறி வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஆனது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. 2026ஆம் ஆண்டு பிரித்தானியா ஓரளவுக்கு வளரணும் அப்படின்ற ஒரு ஃபோகாஸ்ட்ல இருந்தாங்க. இந்த ஃபோகாஸ்ட் இப்போ முற்றுமுழுதாக மாற்றப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லையும் வெகுவாக இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட போகிற நாடு என்ன அப்படின்னா அது யூகே அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டிருக்கு. யூகேனுடைய எக்கனாமிக்கு மிகப்பெரிய ஒரு வார்னிங் விடுக்கப்பட்டிருக்கு. பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான விலைகள் 2 பவுண்ட்களையும் தாண்டி போகலாம் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறப்பட்டிருக்கு. இதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோஸ் நீரிணை அப்படின்ற ஒரு நீரிணை, ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில இருக்கிற இந்த நீரிணை 20% உலக பொருளாதார போக்குவரத்துல மிக முக்கியமான இடத்தை பெறுது. பொருளாதார போக்குவரத்து அப்படின்றத விட இந்த பெட்ரோல் மற்றும் ஆயில் போன்ற விஷயங்கள் இந்த நீரிணையால தான் போக்குவரத்து செய்யப்படுது. யூகேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. யூகே பெரும்பாலான பொருட்களை இறக்குமதி செய்து வாழ்ந்து வர ஒரு நாடா இருக்கு. இறக்குமதி அப்படின்ற ஒரு விஷயத்துல டோட்டலா யூகே ரிலை ஆகியிருக்கிற காரணத்தினால எதிர்வரும் காலங்கள்ல இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக யூகேக்கு ஏற்படலாம். பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் போன்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது யூகே இதுல பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான ஃபோகாஸ்டின் படி 0.7% ஒரு growth தான் யூகேல இருக்கும். ஆனா இதை மாற்றுறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் பிரித்தானியா ஈடுபட்டு வருகிறது. அப்படி இருந்தாலும் ஏப்ரல் மாதம் அளவுல ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலையும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறலும் விடுக்கப்பட்டிருக்கு. பிரித்தானியா மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகள் பலதும் இந்த ஈரான் பிரச்சனையால தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறல் விடுக்கப்பட்டிருந்தது. யூகே இதுல தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக மாறி இருக்கிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா யூகேக்கு இருக்கக்கூடிய தூரம், அதே நேரம் ஈரானிடம் இருக்கக்கூடிய மிசைல்களோட அளவு, இந்த மிசைல்கள் கடக்கக்கூடிய தூரம் அப்படின்ற விஷயங்கள் இப்போ ஆராயப்பட்டு இதுல பிரித்தானியா மற்றும் லண்டன் பகுதிகளுக்கான தாக்குதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. சரி, யூகேல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இல்ல யூகேல இன்வெஸ்ட் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்களுக்கு இது எந்த அளவு தூரம் ஒரு இம்பாக்டை கொண்டு வரும் அப்படின்றது இப்போ ஊடகங்கள்ல வெகுவாக பேசப்படுகிறது. பிரதமரிடமும் இது பற்றி கேட்கப்பட்டிருந்தது. இதுல ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த யுத்தத்தின் போது மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பிரச்சனையை பிரித்தானியா சந்திக்க இருக்கிற காரணத்தினால இப்போ யூகே இதுல நேரடியாக களமிறங்க போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை ஆலோசனையாக முன்வைத்திருக்கிறது. இந்த ஹார்மோஸ் நீரிணையை திறக்கிறது சம்பந்தமாக இந்த ஹார்மோஸ் நீரிணைக்கு வரக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது தொடர்பாக இப்போது மிக முக்கியமான ஒரு தீர்மானம் பிரித்தானியாவினால எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 30க்கு மேற்பட்ட நாடுகளுடைய உதவிகளை கொண்டு பிரித்தானியா இப்போது இதுல ஒரு சமரசம் செய்வதற்கான தீர்மானத்திற்கு வந்திருக்கிறது. இந்த நீரிணையை பாதுகாக்கிறது, இங்க இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்புகள் வழங்குறது, இந்த நீரிணையினுடைய முடக்கத்தினால ஏற்பட போகின்ற பொருளாதார இம்பாக்டை குறைக்கிறதுக்காக ஒரு மத்தியஸ்த நாடாக பிரித்தானியா தலைமை தாங்கி ஒரு பாதுகாப்பு மாநாடு நடத்துவதற்கான தீர்மானங்களை ஆலோசனைகளாக பிரித்தானியா முன்வைத்திருக்கிறது. இது இப்படியே போகுமாக இருந்தா ஏப்ரல் மாதம் அளவுல பொருளாதார ரீதியில மிகப்பெரிய பின்னடைவை பிரித்தானியா சந்திக்கும் அப்படின்றதுனாலும் இப்போ வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லாம கடன்கள் மற்றும் மோர்கேஜுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகரிக்க போகிறது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிப்புகளுக்கு அமைய இப்படியான ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி யூகே பொறுத்தவரையில அது பெரும்பாலும் இறக்குமதியை நம்பி இருக்கிற ஒரு நாடு அப்படின்றதுனால
இந்த மின்சார தடைகள் இல்ல எரிபொருள் தடைகள் அப்படின்றது பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொண்டு வரும். அதுவும் குறிப்பாக கோவிட் காலத்தை விட இப்போ இதுக்கான இம்பாக்ட் அதிகமா இருக்கு அப்படின்ற காரணத்தினால ஒரு புதிய சட்டம் பிரித்தானியாவில் கொண்டு வரப்பட போகிறது. 2028ஆம் ஆண்டுல இருந்து யூகேல கட்டப்படக்கூடிய வீடுகள் அனைத்திலையும் சோலார் பேனல் வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் அமுலாக்கப்பட இருக்கு. இந்த சோலார் பேனல் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த எரிபொருட்கள் கேஸ்ல தங்கி இருக்கிறத முற்றுமுழுதாக குறைக்கிற பொருட்டாகவும் இந்த ஒரு லெசனை எடுத்துக்கிட்டு இந்த லெசன் மூலமாக கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை அப்ளை பண்றது மூலமாக 2028ஆம் ஆண்டுல இருந்து பிரித்தானியாவில் கட்டப்பட போகின்ற வீடுகளுக்கு சோலார் பேனல்ஸ் அவசியம் அப்படின்ற ஒரு சட்டம் நிறுவப்பட்டிருக்கு. பிரித்தானியாவுக்கு இதுல எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னா கூட, இப்படியான ஒரு பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் லண்டன் மற்றும் பிரித்தானியாவினுடைய மற்ற நகரங்கள் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுமாக இருந்தா மிசைல்களை உடனடியாக கணிச்சு அந்த மிசைல்களுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய நேட்டோவினுடைய ஆன்டி மிசைல் சிஸ்டம் இப்போது பிரித்தானியாவில் பலப்படுத்தப்படுகிறது. யூகே இன்னும் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்திருந்தாங்க. இந்த வெளிநாடுகளுக்கு உதவி செய்யறது யுஎஸ் எய்ட் இருக்கிற மாதிரி யூகேனுடைய எய்டுக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்கொடைகளுடைய அளவை குறைச்சு அந்த நன்கொடைகளுக்காக செலவழிக்கப்படுற பணத்துல பிரித்தானியாவினுடைய டிஃபென்ஸை இன்னும் பலப்படுத்துறதுக்காக செயற்படுத்தப்பட இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் அண்மையில வெளியிடப்பட்டிருந்தது. பிரித்தானியா இப்போதைக்கு பாதிக்கப்படுவதற்கான, அதாவது நேரடியா பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. இருந்தாலும் எதிர்வரும் காலங்கள்ல மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை பிரித்தானியா மட்டுமில்லாம ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே சந்திக்கும் அப்படின்றதும் இதுல மிக முக்கியமாக சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு. லண்டன் நகரத்துல ஹேட்ஸோலா ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்தி இருந்தார்கள், தீ வைத்திருந்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 45 மற்றும் 47 வயதான 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 2 பேருக்குமே இப்போ பெயில் கிடைச்சிருக்கு. பலத்த நிபந்தனைகளின் அடிப்படையில் இவங்களுக்கான பெயில் வழங்கப்பட்டிருக்கு. இவங்களை கைது செய்யும் போது பிரித்தானியாவினுடைய, அதாவது குறிப்பாக மெட் போலீசார் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, லண்டன்ல பல இடங்கள்ல பல வீடுகள்ல தேடுதல் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. சிசிடிவி ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு பல வீடுகள்ல இந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. யூகே பொறுத்தவரையில வீடுகள்ல தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்றது அப்படின்றது பெரிய ஒரு சட்ட சிக்கலான விஷயம். அப்படி இருந்தாலும் இது ஒரு ஆன்டி டெரரிசம் ஆக்டுக்கு கீழே வந்தது அப்படின்றதுனால இந்த தேடுதல் நடவடிக்கைகளுக்காக ஸ்பெஷலான பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. லண்டன்ல பல்லாயிரக்கணக்கான வீடுகள் தேடுதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி தேடுதலுக்கு உட்படுத்தப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்ட இன்னும் ஒருவர் பற்றி இப்போது மேலும் தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. 2023ஆம் ஆண்டுல இருந்து 15 முறை ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க யூகேனுடைய ஜூனியர் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிடென்ட் டாக்டர்ஸ். இந்த டாக்டர்ஸினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு மெக்டொனால்ட்ஸ்ல டெலிவரி டிரைவரா வேலை செய்யறவங்களை விட டாக்டர்ஸுக்கான சம்பளங்கள் குறைவு அப்படின்ற ஒரு விஷயம் வெகுவாக பேசப்படுகிறது. 36,000 பவுண்ட்ஸ் தொடக்கம் 38,000 பவுண்ட்ஸ் வரையில தான் இந்த டாக்டர்ஸ் சம்பாதிக்கிறாங்க. இது சம்பந்தமா நிறைய ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு. இந்த நிறைய ஸ்ட்ரைக்ஸ் நடந்த போது என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, 3.6% இவர்களுடைய சம்பளத்தை அதிகரிக்கிறதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஆனா இது கூட பத்தாது அப்படின்ற அடிப்படையில இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கப்பட இருக்கு. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரையில இந்த ஸ்ட்ரைக் நடத்தப்பட இருக்கு. இவர்களுடைய சம்பளத்தை அதிகரிக்கணும் அப்படின்ற வேண்டுகோளுக்கு அமைய இந்த ஸ்ட்ரைக் நடத்தப்பட இருக்கு. யூகே பொறுத்தவரையில லோக்கல் டேலண்ட்ஸை முன்னேற்றணும், பிரிட்டிஷ் ஒர்க்கர்ஸை ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற பல்வேறு விதமான விஷயங்கள் இப்போ முன்மொழியப்படுது. ஆனா பார்க்கும்போது ஒர்க்கர்ஸினுடைய விசாக்களை நிறுத்தி ஒர்க்கர்ஸுக்கான ILR-ஐ நிறுத்திட்டு பிரிட்டிஷ் போர்ஸை இதுக்காக பயன்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யூகேனுடைய அரசாங்கம் சொல்லி இருந்தாங்க. ஆனா பே ரேட் அப்படின்னும் போது அது அட்ராக்டிவா இல்லை. அதனால லோக்கலா இருக்கக்கூடியவங்க, இளைஞர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியே போறாங்க, இல்ல வேறு துறைகள்ல வேறு வேலைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்றாங்க, இல்லைன்னா பெனிஃபிட்ல வாழ்றாங்க அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மை. பேரேட்டை ரொம்பவே குறைவா வச்சுட்டு இந்த புதுசா வரக்கூடிய அப்ரெண்டிஸ் இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு போறவங்க இவங்களுடைய பேரேட்டை மிக குறைவா வச்சுட்டு பிரிட்டிஷ் ஒர்க்கர்ஸை என்கரேஜ் பண்றது அப்படின்றது சாத்தியமான ஒரு விஷயமா படல. அது சாத்தியமான விஷயமா இப்போ யூகேல இருக்கக்கூடிய பேரேட் திருப்திகரமானதாக இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பிரிட்டிஷ் சிட்டிசனா இருப்பீங்க, இல்ல இங்க செட்டில் ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது இப்படியான வேலை வாய்ப்புகள் யூகேல நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கான செட்டில் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னா வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதிலே மிக முக்கியமாக டீனேஜர்ஸ் சோஷியல் மீடியா பாதிக்கும் போது அதனால பாதிக்கப்படுறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. இந்த டீனேஜர்ஸ் பிழையான வழிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த டீனேஜர்ஸுக்கு சோஷியல் மீடியாவை பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டம் யூகேல அறிமுகப்படுத்தப்பட இருந்தது. இதுக்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு வந்திருந்தது. இந்த காலத்துல சோஷியல் மீடியா இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. இதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யோசனை இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமாக 300 பேர் தெரிவு செய்யப்பட்டு
இதுல ஒரு பகுதியினருக்கு ஒரு நாள்ல பகல் நேரத்துல இன்டர்நெட் பாவிக்கக்கூடிய வாய்ப்பு, இன்னும் ஒரு பகுதியினருக்கு இரவு நேரத்துல சோசியல் மீடியா பாவிக்கக்கூடிய வாய்ப்பு, இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு மணி நேரம் மட்டும் ஒரு நாள்ல சோசியல் மீடியா பாவிக்கக்கூடிய வாய்ப்பு, இன்னும் ஒரு சிலருக்கு முற்றுமுழுதாக ஒரு மாதத்துக்கு சோசியல் மீடியாவே கிடையாது அப்படின்ற ஒரு சட்டம். இந்த ஒரு மாசத்துல 4 தரப்பினரிடமும் தரவுகளை சேகரிச்சு இதுல இருக்கக்கூடிய இம்பாக்ட் என்ன, இவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் எப்படி மாறுது, இவங்களால அவங்களுடைய சாதாரண வாழ்க்கையை வாழ முடியுதா அப்படின்ற பல பதில்களை வச்சு இனிவரும் காலங்களில் டீனேஜர்ஸுக்கு இந்த சோசியல் மீடியாவை பேன் பண்றது தொடர்பான ஒரு திட்டம் வரப்போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னால அதனுடைய ரிஸ்க், அதனுடைய இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது மிக முக்கியமானது. இந்த ஒரு திட்டம் பற்றி உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்திருந்தீங்கன்னா மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்க, இந்த சேனல்ல முதல் வீடியோ இதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஹைப் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குமாக இருந்தா வீடியோவை ஹைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.